வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். ரீசெண்டாக ஒரு விவசாயியை நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் வச்சிருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே வந்து மேலை நாடுகளில் ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி தானே, என்ன புதுசாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அதை ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணி எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து யுனிக்காக உலகத்தில் நம்பர் 1 இருக்கிறோம் அப்படிங்கிறத குயிக்காக நான் சம்மரைஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் ரெக்கக்னைஸ் பண்ண முதல் துல்லிய விவசாயம் சம்மந்தப்பட்ட அக்ரிடெக் கம்பெனி வந்து ஃபார்மகன். ரெண்டாவது, இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அவங்களுடைய துல்லிய விவசாய டெக்னாலஜி பார்ட்னராக அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ண முதல் ஸ்டார்ட் அப் ஃபார்மகன். மூணாவது பாயிண்ட், இந்தியாவுடைய தலை சிறந்த 100 கண்டுபிடிப்புகளில் ஒன்று அப்படிங்கிற லிஸ்ட்டில் துல்லிய விவசாயம் சம்மந்தப்பட்ட அக்ரிடெக் டெக்னாலஜியை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது குரோட்டானை ரெக்கக்னைஸ் பண்ணது தான் முதல் முறை. நாலாவது, ஒரு விவசாயிக்குன்னே கிரியேட் பண்ண முதல் டெக்னாலஜியும் குரோட்டான் தான். நான் வந்து கார்ப்பரேட் செக்மெண்ட்டில் இருந்தாலும் அக்ரிகல்ச்சருக்குள்ளே உள்ள வந்து அதில் வந்து என்னெல்லாம் சிக்கல்கள் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணதுக்குன்னு கிரியேட் பண்ணது தான் குரோட்டான் அப்படிங்கிற டெக்னாலஜி. அஞ்சாவது பாயிண்ட், இவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற சயின்ஸ். அதாவது எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் செடி வந்து பிரமாதமாக வளரும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியோட முடிவை வந்து பேட்டண்டாக ஃபைல் பண்ணி அதை டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ண முதல் டெக்னாலஜி குரோட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எங்கேயுமே இல்லை. ஆறாவது, வேர்மண்டலத்தில் எந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கணிச்சு அந்த நீர் மேலாண்மை பண்ணக்கூடிய முதல் டெக்னாலஜி குரோட்டான். இந்த ஸ்பேஸில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கம்பெனியும் கிடையாது. முக்கியமாக ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு முக்கிய ஃப்ரெண்ட்லி டூலாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனும் குரோட்டான். ஏன்னா இதோடைய ஒரு முக்கியமான அம்சம் வந்து எக்ஸஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், அதில் இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் சுகர் அது மண்ணுக்குள்ளே போய் கார்பன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட். அப்போ அந்த கான்செப்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஆர்கானிக் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங் இது ரெண்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி டூல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குரோட்டான் மட்டும்தான். அப்புறம் நாங்கள் இந்த சிஸ்டத்தை லான்ச் பண்ணும்போதே ஒரு கிராப் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணோம். ஏன்னா ஒரு விவசாயி அவனுக்கு தெரிஞ்சது கிராப் தான். ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டில் வேர்ல்டு வைட் அப்போ இருந்தது வால்வ் ஆட்டோமேஷன். நாங்கள் கொண்டு வந்தது கிராப் சென்ட்ரிக் ஒரு கிராப் கேர் சிஸ்டம், ஒரு வால்வ் ஆட்டோமேஷன் கிடையாது. அப்புறம் ஃபெர்டிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து உலகத்தில் புதுசு கிடையாது. ஆனால் அது எல்லாமே ஒரு டைம் ஸ்லைஸில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் இன் ரியாலிட்டி ஒரு அக்ரானமிஸ்ட் சொல்லும்போது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் அப்படின்னு சொல்லுவார். இந்த கால்குலேஷனை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு பில்ட் பண்ணப்பட்ட முதல் டெக்னாலஜி குரோட்டான். இசிபிஹெச் ரியல் டைம் பேலன்சிங் ஃபெர்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் உலகத்தில் ஃபஸ்ட்டு கிடையாது. எங்களுக்கு முன்னாடியே வெளிநாட்டு கம்பெனிகள் 2 பேர் இதை வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா பாலிஹவுஸ்லேயும் எல்லா வெர்டிக்கல் ஃபார்மிங் என்வாயன்மெண்ட்லேயுமே ரொம்ப ஆக்டிவாக இன்ஹவுஸாக பில்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகன் டெக்னாலஜி, குரோட்டான். முக்கியமான இன்னொரு விஷயம், ஃபெர்டிகேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் புதுசு கிடையாது. பல டெக்கேட்ஸாக அது ஓடிட்டுருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம், இது என்னப்பா மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, அந்த உரத்து கீழே செடிமெண்ட் ஆகிறது என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணோம், அதுக்குன்னு ஒரு கோனிக்கல் ஷேப்பில் ஒரு டேங்கை டிசைன் பண்ணோம். சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். இதையும் முதல் முறையாக பண்ணது நாங்கள் தான். அதே மாதிரி ஒரு ஃபெர்டிகேஷன் டேங்க்கில் உரம் இருக்குது, ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. அந்த விவசாயிக்கு வந்து அதில் என்ன உரம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்போ ஃபில் பண்ணணும், இந்த விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், அதுவும் பர்டிகுலராக ஆட்டோமேட் பண்ணுறவங்களுக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய டெக்னாலஜி லான்ச் பண்ண டைம்லேருந்து அதில் ஒரு டேங்க்லேயும் எவ்வளோ லிக்விட் இருக்குது, ஃபெர்டிகேஷன் பிளான் படி எவ்வளோ இருக்கணும், அப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் அவர் எவ்வளோ ஃபில் பண்ணணும், இந்த அட்வைஸரியை கொடுக்கக்கூடிய ஒரே டெக்னாலஜியும் குரோட்டான் தான். 13வது பாயிண்ட், பேக்வாஷ் வந்து புதுசு கிடையாது. நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் பேக்வாஷ் சிஸ்டம்ஸும் இருக்குது. ஆனால் அந்த எல்லா ஃபார்மர்ஸாலையும் அந்த சொஃபிஸ்டிகேட்டட் பேக்வாஷ் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஷியல் பேஸில் பேக்வாஷை வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தினதும் குரோட்டான் தான். 14வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், ட்ரேசபிலிட்டி. நம்ம ஒரு பயிரிடுறோம், அந்த பயிர் வந்து என்னெல்லாம் வச்சு பயிரிட்டு அப்படிங்கிற ட்ரேசபிலிட்டியோட மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா அது வந்து குரோட்டான் யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா குரோட்டான் மட்டும்தான் டெக்னாலஜி கொடுக்குது. 15வது பாயிண்ட், ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங். ஆக்சுவலாக பேடிக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸும் கிடையாது. பட் நாங்கள் வந்து இந்த ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு ஏற்கனவே வந்து சிஸ்டம் ரெடி பண்ணி அதை ட்ரையல் டிஎன்ஏவிலே நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்தோனேஷியாவில் அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறோம். இதுவும் நம்ம தான் முதல் அண்ட் தி ஒன்லி கம்பெனி. அப்புறம் ஆட்டோமேஷன் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. இதில் வந்து எனர்ஜி குறையும், தண்ணி யூசேஜ் குறையும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளோ எனர்ஜி ஆக்சுவலாக கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஒரு டேஷ்போர்டை கொடுக்கக்கூடிய முதல் சிஸ்டமும் குரோட்டான் தான். அடுத்தது, தண்ணி யூசேஜ் குறையுது,
எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்பன் எமிஷன் ஆர் CO2 ஈக்குவலண்ட் எமிஷன் வந்து குறையும். இது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணி குவான்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற முதல் அண்ட் ஒரே கம்பெனியும் ஃபார்மகேன் தான். அடுத்தது 18 ஒயர்லெஸ் டெக்னாலஜி. பொதுவாக ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னாவே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லுமே ஒரு மெயின் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அங்கேருந்து வந்து எல்லா வேல்வுக்கும் ஒயர் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் தான் முதல் முறையாக ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். வேல்வுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி கூட வந்து சன் லைட் மூலமாக ஹார்வெஸ்ட் பண்ணி எந்த ஒயரிங்குமே இல்லாமல் கொண்டு வந்த முதல் கம்பெனியும் நாங்கள் தான். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு லோராவேன் டெக்னாலஜியை வந்து முதல் முறையாக அந்த ஃபார்மிங்குள்ளே இன்டெகிரேட் பண்ணதும் குரோட்ரான் தான். அடுத்தது 19வது பாயிண்ட், இந்த ஒயர்லெஸ் வேல்வ் கண்ட்ரோலர் மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்களுடைய எந்த கண்ட்ரோலருக்குமே வந்து கிரிட் சப்ளை தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி ஆக்சுவலாக தேவையில்லை. அந்த மாதிரி சுத்தமாக எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுமே இல்லாத ஒரு இடத்துலையும் வெறும் சோலார் மட்டும்தான் இருக்குதுன்னா அதையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். இப்படி கிரிட்டுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே டெக்னாலஜியும் குரோட்ரான் தான். 20வது பாயிண்ட் கொஞ்சம் டெக்னிக்கலான பாயிண்ட். எங்கள் மதர் போர்ட்ஸில் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பார்ட்ஸ் கிடையாது. ஏன் இது முக்கியம்? எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா பவர் கன்சம்ஷன் கம்மி. நம்ம வந்து கார்பன் எமிஷனை பற்றி பேசுகிறோம். அப்போ வந்து எந்த அளவுக்கு பவர் கன்சம்ஷனை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கார்பன் எமிஷனும் குறையும். அதனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்படி நான் சொன்ன இந்த 20 விஷயங்களில் நம்ம வந்து உலகத்தில் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். ஃபார்மகேன் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு R&D DNA உள்ள கம்பெனி. வி இன்வெஸ்ட் லாட் இன் R&D. இன்னைக்கு என்ன இருக்குது, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன். இந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறதே இமேஜினேஷன் அவுட்புட். அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனோட தொடர்ச்சியாக ரிசர்ச் நிறைய பண்ணி புது புது சொல்யூஷன்ஸை நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்போம். மார்க்கெட்டை பற்றி காம்படிஷனை பற்றிலாம் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறதில்ல. நாங்கள் வந்து அந்த R&D DNAயோட வி வாக் ஃபார்வர்ட். நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டே இருப்போம், பின்னால் வரவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சொல்யூஷன் ஒரு ப்ராடக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு தீர்வு கொடுத்தோமா அதில் தான் எங்களுக்கு வந்து முக்கியமான குறிக்கோள். ஸோ ஃபார்மகேன் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி குரோட்ரான் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமாக எத்தனை விஷயங்கள் எந்த விதமான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உலகத்திலே முன்னோடியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.